Dear students, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா அக்டோபர் எக்ஸாம் வருது இல்லையா. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸு ப்ளஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எது மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும் எக்ஸாமுக்கு அப்படின்ற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராஷ்டிர பாஷா எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் 2020க்காக போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா 50% போர்ஷன்ஸ் தான் எக்ஸாமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் வைப்பாங்க. ஸோ இந்த கோவிட் ப்ராப்ளம்னால 50% போர்ஷன் தான் எக்ஸாமுக்கு வந்து வருது. ஸோ அது பேப்பர் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது சவாலில் நமக்கு வந்து கிடைச்ச போர்ஷன். இது பஹலா பத்ரா, அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் என்னென்ன போர்ஷன்ஸ் என்னென்ன லெசன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பத்தியில் பார்ட் 1 से 4 तक, அதாவது ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4 லெசன் வரைக்கும் 4 லெசன்ஸ் ரீட் பண்ணால் போதும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th லெசன் கபீர் கே தோஹே மட்டும் ரீட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அவர் கசல் வந்து 10th லெசனாக வருது இந்த பத்தியிலேயே. அதில் டோட்டலாக 10 இருக்கும். அதில் நீங்கள் 1 to 5 வரைக்கும் ரீட் பண்ணால் போதும். அண்ட் தென் கத்தியில் ப்ரோஸில் பார்ட் 1 to 5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 5 லெசன்ஸ் ரீட் பண்ணுது. ஏன்னா டோட்டலாக 10 இருக்கும். இதில் 5 லெசன்ஸ் நீங்கள் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏகாங்கி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 5 லெசன் டோட்டலாக. பட் அதில் வந்து பார்ட் 1 to 3 வரைக்கும். ஸோ இது எப்படி 3 லெசன் 5 லெசன் இருக்குது, எப்படி ஹாஃபாக எடுக்கிறாங்க அப்படின்னா அதை 5னா இப்போ ஆர்டில் இருந்ததுன்னா அது ஈவனாக வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ 5னா 6ன்னு எடுத்துகிட்டு அதில் ஹாஃபாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே 5 லெசனில் 3ன்றது நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தூசரா பத்ரா, அதாவது செகண்ட் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கஹானி வந்து சேம் அதே தான், பார்ட் 1 से 3 तक. ஸோ கதை வந்து உங்களுக்கு 1 லெசன்லேருந்து 3 லெசன், இதுவும் அப்படி தான் ஹாஃபாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீவனி அப்படின்னா அதுக்குள்ளே வர கேரக்டர்ஸ். ஸோ டோட்டலாக 1 to 4 இது மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். நிபந்த எஸ்ஸே வந்து பார்ட் 1லேருந்து 5 வரைக்கும் எஸ்ஸேஸு. நெக்ஸ்ட்டு ரச்சனான்றது என்னென்னா கிராமர்ஸ் ஃபுல்லாக வருது உங்களுக்கு. விண்ணார்த்த ஷப்த், அதாவது 2 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் நம்ம எழுதுறது. சமானார்த்தனா சேம் மீனிங் இருக்கும். பட் அதுக்கு வேறு சென்டென்ஸ் மேக்கிங் வந்து வேறு சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணுறது. வச்சன் இருக்குது, லிங்க், இது எல்லாமே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கில் ஹாஃபாக பிரித்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 இருந்திருக்கும். அதில் இப்போ 1 to 13 படித்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஹாஃபாக பிரித்து உங்களுக்கு எத்தனை படிக்கணுன்றதை கிளியராக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சிய பதில்னா, சூச்சனா கே அனுசர் பதில்னா, லோகோக்தினா, ப்ரோப்ஸ் பழமொழிகள், அதில் டோட்டலாக 10 இருக்கும். அதில் நீங்கள் 5 படித்தா போதும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அனுவாத அபியாஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து 1 to 5 லெசனும் அண்டு பார்ட் 11th லெசனும் நீங்கள் படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம போர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த போர்ஷன்ஸில் எது மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் எக்ஸாமுக்கு அப்படின்றதான் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பத்தியில் பார்ட் 1லேருந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களுக்கு. ஸோ அப்போ என்னென்ன லெசன் உங்களுக்கு பத்தியில் என்னென்ன லெசன் கவர் ஆகுதுன்னா பாபு छुट्टी का घंटा बजते ही 15 अगस्त कट पुतली है या जीवन है. ஸோ இந்த 4 லெசன் தான் உங்களுக்கு வந்து படிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு. பட் எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த 4 லெசனும் ரீட் பண்ண வேண்டாம். பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த ரோமன் லெட்டரில் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் தான் இப்போ நம்ம பார்த்தது பத்தியில். அந்த எஸ்ஏஸு 4 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனே உங்களுக்கு எத்தனை வந்திருக்குன்னா 4 யூஸ்வலாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 2 லெசன் படித்தாலே போதும். இந்த 2 லெசன் படித்தாலே 100% அதில் ஒன்று உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்துடும். ஏன்னா 4 லெசன் இருக்குது, ஒன்று படித்தா போதாதா அப்படின்னு கேட்கலாம். பட் எனிவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒன்று படிக்கிறதுனால ஒன்றும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் எப்போவுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 3 கொடுத்துருவாங்க. ஸோ 3 கொடுத்துட்டு 1 அட்டெண்ட் பண்ண சொல்லும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எப்போவுமே இதில் 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் half 2 படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த 2லேருந்து 1 உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் அந்த 2 எஸ்ஏஸ் படிக்கும்போது உங்களுக்கு இஆர்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவியோர் கவிதாக்கா பரீட்சை பத்தாத்தே 2 பத்தியாங்ஷ, அதாவது 2 எழுதணும் நீங்கள் இல்லையா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கேட்பாங்க அப்படின்னா 5 கேட்பாங்க. அதில் நீங்கள் 2 இஆர்சி எழுதணும். ஸோ அதே தான் இப்போ எந்த 2 லெசன் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த 2 லெசனோட இஆர்சியும் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாபு படிக்கிறீங்க அண்ட் தென் சுட்டிக்கா கண்டா பஜத்தி ஹி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லெசனோட சாராம்சம் படிச்சுக்கணும். அண்ட் தென் இந்த லெசனில் இருக்கிற இஆர்சியும் சைமல்டேனியஸாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து அந்த 2 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் உங்களுக்கு கிளியராக
ரெண்டு எஸ்ஸியோட இஆர்சி படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கபீர் கே தோஹே கொடுத்துருந்தாங்க இல்லையா, கபீர் கே தோஹே. ஸோ டோட்டலாக கபீர் கே தோஹேல மொத்தமே 3 தான் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கபீர் கே தோஹே, ரஹீம் கே தோஹே டோட்டலாக வந்து 6 படிச்சிருப்போம். இதில் 3 இருக்கும், ரஹீமில் 3 இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு வெறும் கபீர் கே தோஹே மட்டும் 50% போர்ஷன் அப்படின்றதுனால கபீர் கே தோஹே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி 3 தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம எக்ஸாமில் 2 தான் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் அந்த 3மே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் பெட்டர். பிகாஸ் என்னென்னா எக்ஸாமில் 4 கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தோஹே வந்து டோட்டலாக எக்ஸாமில் வந்து 4 கேட்பாங்க. ஸோ அப்போ கம்பல்சரி ஃபஸ்ட்டு 2 வந்து கபீர்லேருந்தும் செகண்ட் 2 வந்து ரஹீமில் இருந்தும் இருக்கும். ஸோ அப்போ அந்த கபீரோட மூணுமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதுலேருந்து 2 வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th ஒன் வந்து கசல். கசல் எத்தனை படிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு போர்ஷனில் வந்து 1 to 5 படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து எத்தனை கேட்பாங்க அப்படின்னா 4 கொடுப்பாங்க. ஸோ 1 2 3 ஸோ 4. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 4 இருக்கும். நீங்கள் வந்து தோ கசலும் ஸோ 2 அட்டன் பண்ணால் போதும் இல்லையா. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறதே 5 தான். ஸோ நீங்கள் 5ல் 3 நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணிவிட்டு படிங்க. 5 கொடுத்துருக்காங்க, 1 to 5 தான் ஏன்னா டோட்டலாக கசலில் 10 இருக்குது இல்லையா. ஸோ அந்த 10ல் நமக்கு 5 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 படிச்சிட்டிங்கன்னா 100% அந்த 3லேருந்து ஈஸியாக நீங்கள் 2 வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் 5மே படிக்க வேண்டாம், 3 மட்டும் படிங்க. ஃபஸ்ட்டு 3 மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தியர். ஸோ கத்தியரில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட் 1 से 5 தக். ஸோ டோட்டலாக 5 லெசன் படிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கத்தியில் இந்த இண்டெக்ஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 10 லெசன் இருக்கும். ஸோ இந்த 10ல் 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த லெசன் கவர் ஆகுதுன்னா ஸ்வர்க் கி கோச், रुपया, दक्षिण अफ्रीका में गांधी जी, महान संत कवि तिरुवल्लुवर, दक्षिण की पुरानी नाट्य कलाएं. ஸோ இந்த 5 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு அது 9th ரோமன் லெட்டராக அந்த எஸ்ஸே வரும்போது உங்களுக்கு எத்தனை கேட்குறாங்க பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இனி 1 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு எத்தனை படிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டலாகவே 5 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5லேருந்து எனிவே ஃபஸ்ட்டு 4 அப்படின்னா லாஸ்ட்டு 4 கேட்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 எஸ்ஸேஸ் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் 5மே படிக்க வேண்டாம். ஏன் நான் ஒன்று அடிஷ்னலாக சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களோட சேஃப்டிக்காக தான். பிகாஸ் நம்ம வந்து எக்ஸாமில் இப்போ 50% சொல்லும்பொழுது இந்த 4ன்றது 3ஆக ரெடியூஸ் பண்ணாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ தட் அதனால தான் உங்களுக்கு வந்து ஒன்று அடிஷ்னலாக சொல்லலைன்னா நீங்கள் 2 மட்டும் படித்தா போதும். இல்லை பர்டிகுலர் எஸ்ஸே ருப்பையா வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ருப்பையா வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்கக்கூடிய எஸ்ஸே வந்து ருப்பையா. ஓகேவா. ஸோ அதனால் 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ணுறதுனால நீங்கள் இந்த 5 லெசனில் ஒன்லி 3 லெசன் மட்டும் படித்தா போதும். அதாவது ஸ்வர்க் கி கோச், रुपया, दक्षिण अफ्रीका में गांधी जी இந்த 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க எஸ்ஏக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா இந்த எஸ்ஏல வந்து உங்களுக்கு மீனிங்ஸ் இருக்கும், அண்ட் தென் வாக்கியம் में प्रयोग இருக்கும், அண்ட் தென் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அண்ட் தென் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நீங்கள் படிக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 3 லெசனில் இருக்கிற எல்லா அடிஷ்னல் மீன்ஸ் இப்போ நான் சொன்ன இல்லையா, மீனிங்ஸு, வாக்கியம் பண்ணாவோ, காம்ப்ரிஹென்ஷன், கொஷின் அண்ட் ஆன்சர், இது எல்லாமே இந்த 3 லெசனில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸ் கவர் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களோட 5th ரோமன் லெட்டரே இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த லெசன்ஸ் இப்போ இந்த 3 லெசன்ஸ்லேருந்து தான் அந்த மீனிங்ஸ் வரும். ஸோ அந்த அப்போ 5 லெசன் இருக்கும்போது அந்த 5 லெசனில் 3 லெசன் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் இது ஈஸியாக இல்லை சாய்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக கம்பல்சரி உங்களுக்கு அந்த 3 லெசன்லேருந்து வந்துடும். 5 का अर्थ. ஸோ 5 எழுதணும். எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னா 10. ஸோ 5 லெசன் என்னும்போது ஒரு லெசனில் 2 நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் 10 வந்துருச்சு இல்லையா. அப்போ 3 லெசன் படிக்கும்போது 6 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் எழுத போகிறதே 5 தான். ஸோ கான்செப்ட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் அப்படின்னா 5 का वाक्य में प्रयोग. இதில் வந்து வாக்கியம் में प्रयोगம் அதே தான், சேம் கான்செப்ட் தான். 3 லெசன்ஸு தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. பட் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் ஒரு சின்ன இது என்னென்னா காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று தான் நம்ம கேட்க போகிறாங்க, சாய்ஸ் இல்லை அப்படின்றதுனால அந்த 5 லெசனுடைய காம்ப்ரிஹென்ஷன் தரவு பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த லெசன் எல்லாமே வீடியோஸாக படிச்சிருக்கோம். ஏன்னா என்னோட இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் இது ரிலேட்டடான லெசன்ஸோடைய எஸ்ஸே போடும்போது அதோட மீனிங்ஸு, வாக்கியம் பிரயோக்,
கொஷின் அண்ட் ஆன்சர், காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் என்னோடய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷனும் கூட 4th and 5th லெசன் நீங்கள் அந்த வீடியோஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ 5 லெசனுடைய காம்ப்ரிஹென்ஷன் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த 5 லெசன் இப்போ சொன்னாலே ஸ்வர்ग की खोज, रुपया, दक्षिण अफ्रीका में गांधी जी, महान संत, நெக்ஸ்ட்டு தக்ஷின் கி புராணி நாட்டிய கலை, இந்த 5 லெசனுடைய காம்ப்ரிஹென்ஷன் கம்பல்சரி நீங்கள் படிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போது காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரோம் லெட்டர் என்ன கேட்பாங்க அப்படின்னா அதே லெசனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக எத்தனை கொஷின் கேட்குறாங்க? 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம எத்தனை அட்டன் பண்ணால் போதும்? 2 தான் அட்டன் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி, சாய்ஸ் நிறைய இருக்குது, அட்டன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதே அந்த இதுக்கு மட்டும் அதே சேம் அந்த 3 லெசன்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு லெசன்லேருந்து ஒரு கொஷின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது 5 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ 2.5 மார்க்ஸ் ஒரு கொஷினுக்கு வந்து 2.5 மார்க்ஸ். ஸோ அதனால் இதுக்குமே 3 லெசன் மட்டும் படிங்க. 3 லெசனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் கம்பல்சரி படிச்சிடணும். ஸோ எஸ்சி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த எஸ்சி இந்த 5 லெசன் அந்த 3 லெசன் நீங்கள் படிக்கும்போது என்னென்ன நம்ம கவர் பண்ணுறோம்? மீனிங்ஸு, வாக்கியமே, காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதுவே மார்க் கால்குலேட் பண்ணும்போது 15, 20 அண்ட் தென் அதில் 20 கொஷின் ஆன்சரோட 25 அண்ட் தென் அந்த எஸ்சியோட சாராங்ஷம் 30. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இதிலே 30 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடுது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த 3 லெசனுடைய எல்லாமே நீங்கள் கம்பல்சரி தரவு பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. ஏகாங்கி வந்து பார்ட் 1லேருந்து 3 வரைக்கும். ஸோ இதுதான் ஏகாங்கி. பேஜ் நம்பர் வந்து 87 இருக்குது. இது வந்து சரவணா கைட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோட்டலாக இண்டெக்ஸ் எல்லாத்துமே காமனாக தான் இருக்கும். ஸோ ஏகாங்கி வந்து டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. அதில் பஹூகி விதம், கட்டபொம்மன், 10 மினிட். ஸோ இந்த 3 லெசன் தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5ல் ஹாஃபாக பிரிச்சிருக்காங்க, அதாவது 6 கன்வெர்ட் பண்ணி 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 லெசன்ஸ் வந்து நம்ம தரவு பண்ண போகிறோம். இதில் என்னென்னா உங்களுக்கு இஆர்சி வரும் அண்ட் தென் வந்து கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அது எந்த ரோம் லெட்டரில் கேட்பாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது ஏகாங்கி 10th ரோம் லெட்டரில் கேட்பாங்க. ஏகாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஹெட்டிங்கை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. நமக்கு படிக்க சொல்லியிருக்கிறதே 3 லெசன்ஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் எத்தனை லெசன் படித்தா போதும்? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அடிஷ்னலாக ஒரு லெசன் படிச்சுக்கோங்கன்னு. ஃபஸ்ட்டு 2 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லெசன் படித்தாலே போதும். ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணாதவங்க ஒரு லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த ஒரு லெசனில் இருக்கிற பாத்திரங்க பரீட்சையும் படிச்சுக்கணும் அண்ட் தென் அதில் வர கொஷின் ஆன்சரும் படிச்சுக்கணும் நீங்கள் இந்த ஒரு லெசனுடைய. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றவங்க 2 லெசனாக படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லெசன் போதும் அப்படின்னு லெத்தார்ஜிக்காக இருக்காதிங்க. ஸோ 2 லெசனாக படிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் குட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்து ரிவிஷனில் இருப்போம். ஏன்னா 5 லெசன் இல்லையா? எனிவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் 100% நம்ம ரிவிஷனில் இருப்போம். ஸோ அதாவது நான் படிக்க சொல்ல போகிறது வெறும் 2 லெசன் தான் நான் உங்களை படிக்க சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பஹூகி விதாவும் கட்டபொம்மன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பஹூகி விதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கூட எஸ்ஏ. ஸோ இது கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பஹூகி விதா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் அதுலேயே பார்த்தீங்கன்னா பாத்திரங்க பரீட்சை. ஸோ எத்தனை மார்க் வருது? 10 மார்க்கு. நீங்கள் எத்தனை எழுதணும்னா 2 எழுதணும். ஸோ அப்போது ஒரு பாத்திரங்க பரீட்சைக்கு வந்து 5 மார்க்கு. ஸோ 2 அட்டன் பண்ணணும். எத்தனை கேட்பாங்க அப்படின்னா 5 கேட்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. பாருங்கள், இப்போ பஹூகி விதாவில் ஜீவன்லால்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ராஜேஸ்வரின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 2 லெசன் படிக்கும்போது 4 வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ 2 இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 2 லெசன் படிச்சிட்டிங்கனாலே அதில் 4 பேரோடது கவர் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ 2 வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1, 2, 3 லைனாக வந்து உங்களுக்கு 3 லெசன்ஸோடதையும் கேட்டுட்டு லாஸ்ட் லெசன்லேருந்து 2 கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை அந்த 4 இது படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு எந்த எஸ்ஏ படிக்கிறீங்களோ, அதாவது பஹூகி விதா படிக்கிறீங்கன்னா அந்த 2 கேரக்டர்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரஷ்னோக்கி உத்தர். சேம் அதே கான்செப்ட் தான். அந்த 2 லெசனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணி. கொஷின் ஆன்சர் ஈஸி. நீங்கள் சாராங்ஷ் படித்தாலே கொஷின் ஆன்சர் ஈஸியாக வந்து எழுதிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெசனில் வந்து அந்த ஏகாங்கிலே இஆர்சி கேட்டிருப்பாங்க. டோட்டலாக 5 கொடுத்துட்டு சேம் அதே தான் எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதே கான்செப்ட் தான். அந்த அதே 2 லெசனோட இஆர்சி நல்லா தரவை படிச்சுக்கோங்க.
ERC ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த எஸ்ஏ இப்போ இந்த லெசன் நீங்கள் படிக்கும்போது நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஹுக்கு இப்போ 10 மினிட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 மினிட் எஸ்ஏ படிச்சுட்டு உடனே பாத்ரூம்கா பரீட்சை போயிடுங்க. ஸோ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்களோ அவங்கள பற்றி படிச்சிருங்க. அவங்கள பற்றி படித்து முடித்த உடனே கொஷின் ஆன்சர் படிங்க. அப்போது அந்த லெசன்லேயே கொஷின் ஆன்சர் படிங்க. அது முடித்த உடனே நீங்கள் இஆர்சி படிக்கும்போது ஸோ யார்கிட்ட பேசினாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி அந்த 2 லெசனை ஈஸியாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் பேப்பர் இதோடையே உங்களுக்கு முடியுது. ஸோ போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கஹானி தூஸ்ரா பத்ர கஹானி கொடுத்துருக்காங்க. ஸோ கஹானியிலும் பாருங்கள் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3 பிரிச்சுருக்காங்க. சேம் அதே இது கான்செப்ட் தான். ஸோ எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் வந்து 3 கொடுத்துட்டு எனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பரீட்சா வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதனால் பரீட்சா வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசன் படிக்கும் போதே உங்களுக்கு இதில் ஒன்லி எஸ்ஏ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதில் லெசன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கூட நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, 1 மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கவங்க 2 படி. ஏன்னா நான் அடிஷ்னலாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுலையுமே ரொம்ப ஷார்ட் பண்ணாமல் அடிஷ்னலாக 1 படிச்சுக்கிறதுனால ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா 3 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இல்லை லாஸ்ட்டு 2 ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ தட் ஃபஸ்ட்டு 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈஸி தான், உங்களுக்கு ஒன்லி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஏஸ் வந்து இது வரைக்கும் படிக்காதவங்க நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னோட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் நான் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அந்த ஸ்டோரியை நீங்கள் அதை ரீகால் பண்ணிவிட்டு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாபிக் ஜீவனி சொல்லியிருக்காங்க. ஜீவனி டோட்டலாக புக்கில் 7 இருக்குது. ஹாஃபாக பிரிச்சுருக்காங்க. 1லேருந்து 4 லெசன் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 1 to 4 லெசன். ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லெசன் தரவு பண்ணாலே போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்வலாக எக்ஸாமில் அந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பேப்பர் 2ல் உங்களுக்கு 4 கொடுத்துட்டு 4 ஆப்ஷனே 4 கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற போர்ஷனும் 4. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒன்று படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ரீட் பண்ணிட்டீங்கன்னா 100% அதுலேருந்து ஒன்று வந்துடும். அதுக்கு வந்து 10 மார்க்ஸ்க்கு வருது உங்களுக்கு செகண்ட் ரோம் லெட்டர். ஃபஸ்ட்டு நான் சொன்ன கஹானி வந்து 3 கொடுத்துட்டு 1 சொல்கிறாங்களே. இப்போ பரீட்சை இதில் வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுனால பரீட்சை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிசி ஏக் விஷய் பர் நிபந்த் லிக்கியே. அதாவது என்னென்னா இது ஜென்ரல் எஸ்ஏ உங்களுக்கு. ஸோ ஜென்ரல் எஸ்ஏ வந்து டோட்டலாக 5 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 சொல்லியிருக்கிறதுனால 1 2 3 4 5 தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து டோட்டலாக 10 லெசன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இந்த 5 லெசனில் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது நதி புஸ்தகாலையில் அடிக்கடி கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு சமைக்கா மகத்துவம், அதாவது டைமுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 லெசனில் நீங்கள் 1 2 3 ஃபஸ்ட்டு 3 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. அப்படின்னா லாஸ்ட்டு 3 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக, ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு 3ஆக இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டு 3ஆக இருக்கலாம், இல்லை இன்பிட்வீன் 3ஆக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். ஸோ அதனால் 1 to 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் எஸ்ஏ தான், உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரச்சனா என்னென்னா பின்னார்த்த சப்த. இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு கையில் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நம்பராக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை டோட்டலாக அதை கவுண்ட் பண்ணி அதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. அவங்க என்ன நம்பர் சொல்லியிருக்காங்களோ அதை பிரிச்சுக்கோங்க. ஸோ வச்சனும் அதே தான், லிங்க் எல்லாமே உங்களுக்கு எத்தனை வரைக்கும் நம்பர்ஸ் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோகோக்தி கஹாவத் வந்து டோட்டலாக 10 இருக்கும். அதில் 5 படிக்கணும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாமில் வந்து லோகோக்தி வந்து டோட்டலாக 5 கேட்பாங்க. ஸோ அவங்க படிக்க சொல்கிறதும் 5 தான். ஸோ அதனால் நீங்கள் அதில் 2 படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு 2 படிச்சுக்கோங்க. நீங்கள் 5மே படிக்க வேண்டிய, ஏன்னா ஆப்ஷனே 5 கொடுக்குறாங்க. ஏதாவது 2 படிச்சுக்கோங்க தரவா. ஈதுக்கா சார்ந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது அது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அனுவாத அபியாஸ் கொடுத்துருக்காங்க. அனுவாத அபியாஸ் என்னன்னா 1 to 5 லெசனும் 11th லெசனும் உங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு சொல்கிறேன். பின்னார்த்த சப்த அப்படின்னா 1 to 13 சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு டோட்டலாக புக்கில் வந்து இங்கே பாருங்கள் பின்னார்த்த சப்த வந்து இந்த மாதிரி இருக்கும், அதுதான்.
ஸோ ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் வந்து அதுக்கு வேறு நிறைய மீனிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. எனி 2 எழுதுனா போதும். இதில் 3 கொடுத்துருக்காங்க, எனி 2 எழுதினாலே போதும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி எத்தனை வருது உங்களுக்கு அப்படின்னா புக்கில் டோட்டலாக 25 இருக்குது. ஸோ அதை ஈவனாக கன்வெர்ட் பண்ணால் 26 இல்லையா. ஸோ அதனால் வந்து 13ன்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 13 வரைக்கும் படித்தா போதும், அதாவது தோ அப்படின்றது வரைக்கும் படித்தா போதும் 13. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சமானார்த்தி சப்த. நெக்ஸ்ட்டு சமானார்த்தி சப்த. ஸோ சமானார்த்தி சப்த எத்தனை கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 24. ஸோ உங்களுக்கு புக்கில் இது ஃபுல்லாக இந்த பக்கம் 2 லைனும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 48 வருது. அதில் பாதியை பிரிச்சிருக்காங்க 24. ஸோ அப்போ இந்த ஒரு லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வருது. 21, 22, 23, 24. ஸோ அப்போது இதோட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஆதமி மனுஷ்ய அது வரைக்கும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து வச்சன் கொடுத்துருக்காங்க. வச்சன் வந்து 1லேருந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது சிங்குலர் ப்ளூரல் இல்லையா. இது எப்படி 1லேருந்து 3ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ரோமன் லெட்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆகாரம் இருந்துன்னா ஆழ முடிஞ்சால் எப்படி லாஸ்ட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், பச்சானா பச்சே, ஏல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த ரூல்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து அகாரந்த். ஃபஸ்ட்டு வந்து ஆகாரந்த். இது அகாரந்த் வந்து புல்லிங் சப்தமே வரும்போது எப்படி மாறுது, பாட் அதாவது எந்த இதுவுமே மாறாமல் வரும். எல்லா ஆண்பால் எழுத்துக்களும் பன்மையில் மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே என்னென்னா எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா அதே இப்போ சமுத்திரனா சமுத்திரதான், கர்னா கர்தான், தின்னா தின்தான். இதுக்கு ப்ளூரல் வந்து கிடையாது. ஸோ அதே வேர்ட் தான் ரிப்பீட்டடாக வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அகாராந்த் ஸ்ரீலிங்க் சப்தம். ஓகே, இங்கே வந்து புல்லிங் சொன்னோம் இல்லையா. புல்லிங்னா மேஸ்குலின் ஜெண்டர், இதில் வந்து ஸ்ரீலிங்க்னா ஃபெமினைன் ஜெண்டர் பற்றி சொல்கிறது. இப்போ இங்கே அப்படின்னா அகாராந்த் வரும்போது கலம் அந்த பேஸ் சவுண்ட் அது அதில் முடியுது இல்லையா, அதனால வரும்போது ஏங்குன்னு முடியும்னு சொல்கிறாங்க. அது களம் கலமேங்க, சீஜி ஜேங்க, புஸ்தகேங்க அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதுதான் இந்த 3 கொடுத்துருக்குது. ஏன்னா டோட்டலாக இந்த டாபிக் வைஸ் நம்ம பார்த்தோன்னா 4 அண்ட் தென் 5 இருக்குது உங்களுக்கு. 6 இருக்குது. ஸோ உகாராந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க் வந்துடுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3ன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த அதுதான் ஆகாரம் படிச்சுக்கணும். இந்த செகண்ட் பார்த்துக்கணும், தேர்ட் பார்த்தாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் வந்து 27 வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிங்க்கு. ஸோ லிங்க் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் 2 லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டோட்டலாக இதில் 54 இருக்குது. இதோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன்ஸு ப்ளஸ் இங்கே வந்து முடியுது. ஸோ 54 இருக்கிறதுனால அதை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 50% இல்லையா, அதை பாதியே பிரிச்சிருக்காங்க. இப்போ 27 தான் வருது உங்களுக்கு. அப்போது இந்த ஒரு ரோ வரைக்குமே 21 வந்துச்சு. 21, 23, 24, 25, 26, 27. அப்போது போத்தி வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்சிய பதல்னா, அதாவது சென்டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், அதுதான் வாட்சிய பதல்னா. அதுவுமே வந்து 12 படித்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு புக்லேயே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ பேக்கில் திருப்பிங்க அப்படின்னா டோட்டலாக 24 இருக்குது. அது ஹாஃபாக பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ எது வரைக்கும் நீங்கள் படித்தா போதும், இந்த 12 சரளானே தோ ஃபல்காயே. ஸோ இந்த 12 வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், இதெல்லாம் ரீட் பண்ண வேண்டாம். ஸோ 12 படித்தாலே போதும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லாமே தான் படிக்கணும், ஏன்னா இது மோஸ்ட்லி சாய்ஸ் கொடுத்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து சூச்னாக்கி அனுசார் பதல்னா, அதாவது அவங்க வந்து சென்டென்ஸ் இப்போது இதுதான் சூச்னாக்கி அனுசார். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டில் அந்த வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்ப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் குஷ் வந்து ஹாப்பியாக இருக்கிறது இல்லையா, ஸோ அதை சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேர்டு கொடுத்துட்டு அதை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் சூச்னாக்கி அனுசார் பதல்னா. அந்த வார்த்தை எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 8 படித்தா போதும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும், 16 இல்லையா. ஏன்னா ஹாஃபாக தானே நம்ம டிவைட் பண்ணுறோம் பாருங்கள், 15. ஸோ டோட்டலாக 16 இருக்குது. அதில் நமக்கு 8 படித்தா போதும். ஸோ 8னா நமக்கு எது வரைக்கும் வருது பார்க்கலாம். தும்னே கிதாபதி வஹ பஹுத் அச்சி தி, அவ்வளோதான். இந்த 8 படித்தாலே போதும். இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா லோகோக்தி ப்ரோவர்ப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் லோகோக்தி ப்ரோவர்ப்ஸ். ப்ரோவர்ப்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள்,
டோட்டலாக உங்களுக்கு வந்து புக்கில் வந்து 10 இருக்கும். ஓகேவா? 10 இருக்கா? ஸோ எத்தனை படித்தா போதும்? உங்களுக்கு 5 படித்தா போதும். எக்ஸாமில் டோட்டலாக எத்தனை கேட்பாங்க? எக்ஸாம்லேயே 5 தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈதுக்கா சாந்து போனாவும் ஆக்லகே த கோத்தி குவாங், இது 2மே நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். எக்ஸாமில் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதோட அந்த ரச்சனா முடியுது. இப்போ நான் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 லெசன் அண்ட் தென் 11th லெசன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரோமன் லெட்டர் வந்து அப்படி பிராந்திய பாஷாமே அனுவாது. ஸோ உங்களுடைய மதர் டங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? தமிழில் எழுதுகிறவங்க தமிழில் எழுதலாம், இல்லை இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதலாம். நீங்கள் பரீட்சையிலேருந்து என்ன லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் எழுதுறீங்களோ அதுதான் எழுதணும். ஒரு இதில் இங்கிலீஷ் ஒரு இதில் தமிழ் எழுதுனீங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ மதிமாலெல்லாம் நீங்கள் எதில் ட்ரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கீங்களோ அதில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் அவங்க எது வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? அதனால் இந்த 5 லெசனோட இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மீனிங்ஸு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லைன் படிச்சுட்டு அப்படியே இந்த ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், சித்தார்த்துக்கு பாதேங் சுன்கர் தேவதத்துக்கோ படா குஸ்ஸா ஆயா. சித்தார்த்தனுடைய விஷயம் அவன் சொன்னதை கேட்டுட்டு தேவதத்தனுக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா. இங்கே பாருங்கள், சித்தார்த்தன் சொன்னதை கேட்டதும் தேவதத்தனுக்கு கடும் கோபம் வந்தது. அதுதான் படா குஸ்ஸா. அப்படி படிச்சுக்கோங்க. இந்த லைனை படிங்க, இந்த லைனை படிங்க. ஒரு தடவை நீங்கள் லைன் பை லைன் படிச்சிட்டிங்கன்னா நீங்களே ஓனாக கூட எழுதலாம். இதில் அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கணும்ன்ட்டு இல்லை. இந்த லைனை படித்து கம்பேர் பண்ணி ஒரு லைனாக படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அப்போ எக்ஸாமில் வரும்போது இந்த லைன் ஸ்டார்ட் ஆச்சுனாலே இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதனால் இது 5மே நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 11 உங்களுக்கு இங்கே பாருங்கள், அது எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். 11th ரோமன் லெட்டராக கேட்பாங்க. அந்த அனுவாதி இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் 5 லெசன் படிக்கணுன்றது அதை ஆன்ற ரோமன் லெட்டரில் கொடுத்துட்டு கேட்பாங்க. அதுக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்கு பாருங்கள். சித்தார்த்துக்கு பாதிங் சுன்கர். ஸோ அந்த ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே படிச்சுட்டு எழுதிடுங்க. இப்போ ஆன்றது தான் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பார்ட் 11. இப்போ கொடுத்துருக்காங்களே அந்த பார்ட் 11லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆல் லெசன்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ட்ரான்ஸ்லேஷன் வந்து கேட்க போகிறாங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். அந்த லைனை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ பார்ட் 11லேயும் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 13 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு லைனில் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுவாங்க. மார்னே வாலே சே ஜிலானே வால ஹமேஷா படாஹே. அதாவது உயிரை வந்து மார்னே வாலைனா கொல்பவனை விட ஜிலானே வாலை காப்பாற்றுறவன் தான் எப்போவுமே பெரியவன் அப்படின்னு சொல்கிறது. அப்படியே லைனு நீங்கள் இந்த லைனை படிங்க. இந்த லைனை படிச்சுட்டிங்கனாலே அது ஒரு க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் வந்ததுன்னா இந்த இதை எழுதணும் அப்படின்றது. ஸோ இது ஃபஸ்ட்டு 13 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 13லேருந்து தான் நமக்கு 5 வந்து கேட்பாங்க. அதில் ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இங்கே பாருங்கள், ஆளை 5 கேட்பாங்க. ஸோ அதனால் 5மே நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த 13மே நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈச் கேரிஸ் 1 மார்க் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th ரோமன் லெட்டர் ஹிந்தி மேம் அனுவாது கீஜியே. அதாவது உங்களுக்கு இது நம்மளோட லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க, நாம் ஹிந்தியில் எழுதணும் அதை. ஓகேவா? அப்போ ஒன்று இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க இங்கிலீஷில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் இருக்கவங்களுக்கு பின்னாடி தமிழ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 லாங்குவேஜில் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணீங்களோ அதை வச்சு ரீட் பண்ணி ஹிந்தியில் வந்து நீங்கள் எழுதணும். இதுவுமே வந்து நீங்கள் டோட்டலாக 10 லெசன் இருக்குது பாருங்கள். 10 லெசனில் நீங்கள் 5 லெசன் படித்தா போதும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஹிந்தியில் எழுதும்போது லைன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஹிந்தி மேம் அனுவாத் உங்கள் பேஜ் நம்பர் வந்து 207 இருக்குது. ஸோ இங்கே இந்த லைன் கொடுத்துருவாங்க. இந்த லைனை இப்போ தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஹிந்தியில் வந்து பின்னாடி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் எப்படி படிக்கணும்? எல்லாமே தான் படிச்சாகணும். பட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ். பாருங்கள், அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதுக்கு 15 மார்க் நமக்கு கிடைக்குது. எஸ்ஏ எழுதினா கூட நீங்கள் 2-3 பேராகிராஃப்ஸ் எழுதணும். பட் ட்ரான்ஸ்லேஷனில் மட்டும் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 15 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து அது கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைனை படிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் டே பிரின்ஸ் சித்தார்த்தா வாஸ் பிளேயிங் இன் தி பேலஸ் கார்டன். ஸோ ஒரு நாள் பிரின்ஸ் சித்தார்த் வந்து என்ன பண்ணுறாரு?
அந்த அவருடைய பேலஸினுடைய கார்டனில் தோட்டத்தில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது அரண்மனை தோட்டத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அரசகுமார சித்தார்த்தன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போ இதில் படிக்கும்போது நமக்கு ஒரு நாள் அப்படின்றது ஏக் தின் அப்படின்றது. அரசகுமாரனுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க, சித்தார்த்தன் வரப்போகுது, அரண்மனைன்றது என்னன்னு பார்த்துக்கோங்க, தோட்டம்ன்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லைன் பை லைன் கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 15 மார்க்ஸ். இங்கே பாருங்கள், ஒன் டேனா ஏக் தின் வந்திருக்கா, ராஜகுமாரன் சொல்லும்போது ராஜ்குமார் அப்படின்னு வந்து அவரோட பேர் வந்துருச்சு. ராஜ்மஹல்னா அரண்மனை, ராஜ்மஹல் கே பக்கீஜ்னா அரண்மனை தோட்டத்தில், கேல் ரஹாதா, ரஹான்றது கண்டினியூஸ் டென்ஸ், கேல்னா விளையாடுறது, விளையாடி கொண்டிருந்தான், தான்றது பாஸ்ட் டென்ஸ். அதனால என்ன எழுதியிருப்பாங்க, அவன் தோட்டத்தில் ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்தான், கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லைன் பை லைன் நீங்கள் ஒரு லைனாக படிச்சுட்டு இதையும் ஒரு லைன் படிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ நீங்கள் கொஷின் வச்சுட்டு நீங்கள் ஆன்சரை வந்து பார்க்காம எழுதி பாருங்கள் உங்களுக்கு எழுத வருதான். ஏன்னா நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா இது வந்து 15 மார்க்ஸ் வரக்கூடியது, ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதோடு உங்களுக்கு செகண்ட் பேப்பரோட லாஸ்ட் 1 மினிட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.